எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆமென். ஆராதனை ஆராதனை. எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அமேசுவே, எங்கள் எபினேசரே, இதுவரை எங்களுக்கு உதவி செய்தவர் நீர்தான், இனியும் நடத்தப் போவது நீதான். நாங்கள் உம்மை நன்றி இதயத்தோடு கூட ஆராதிக்கிறோம். தெய்வமே, நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளல, நீங்க எங்களை தெரிஞ்சு கொண்டீங்க. எவ்வளோ பெரிய தயவு, எவ்வளோ பெரிய இறக்கம். நீங்க எங்களை தெரிஞ்சு கொள்வதற்கு அப்படி ஒன்றும் நாங்கள் பிரமாதமான காரியத்தை உங்களுக்கு செய்யலை, நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்யலை. ஆனாலும் நீர் எங்களை நேசிக்கிறபடினாலே இந்த காலவெளியில் உமக்கு முழு இருதயத்தோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சூத்திரன். இன்னைக்கு உமது பிள்ளைகளாகி எங்களை யார் எல்லாம் துயரத்தில், வேதனையில், அலைச்சல்கள், அலைந்து அலைந்து சோர்ந்து போய் ஒரு வெற்றியை பார்க்க முடியல, வாழ்வை பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு எல்ரோஹி நீர் எங்களை காண்கிறீர். காண்பது மாத்திரமல்ல, நீர் உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போகிறீர், கை கொடுக்க போகிறீர். குழியில விழுந்திருக்கலாம், கரம் பிடிச்சு தூக்குவீர். அவமானப்பட்டு கிடக்கலாம், நீர் அலங்கரிப்பீர், சுகப்படுத்துவீர். நன்றி அப்பா, உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்க தயவுக்காக நன்றி. தொடர்ந்து போது வார்த்தையில எங்களுக்கு சுகத்தை கொடுங்க, உங்க வார்த்தையில எங்களை திடப்படுத்துங்க, உங்க வார்த்தையில எங்களை உருவாக்குங்க. நன்றி நன்றி. ஆமென். இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே நம்மளை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ மக்களே, விசேஷமாக நாம் இன்றைக்கு வேத பகுதி, நாம் கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு பகுதியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 1 நாளாகமும் 29ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். இன்னைக்கு இந்த 12ஆம் வசனத்தில் இருக்கிற அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அடுத்த பகுதி எப்படி வருது? உம்முடைய கரத்தினாலே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆமென். தேவ மக்களே, கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கு. In thine hand is power and might.
இந்த வசனம் எதை அக்னாலேஜ் பண்ணுதுன்னா, த காட்ஸ் sovereignty and power, recognizing that all blessing and strength come from him. தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லவர், மகிமை பொருந்தியவர். அவருடைய வல்லமை அதை நம்ம ரெகக்னைஸ், அதை நம்ம உணர வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதமும் நம்முடைய பலனும் அவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை அறியாதனால தான் பிரச்சனை. எங்கேருந்து ஆசீர்வாதம் வருது, எங்கேருந்து பலன் வருது, எங்கேருந்து அந்த வல்லமை வருது? கர்த்தர் இடத்திலிருந்து, அந்த மகிமை பொருந்தவர் இடத்திலிருந்து, அந்த உன்னதர் இடத்திலிருந்து, மகிமைக்கும் மாட்சிமைக்கும் சொந்தக்காரர் இடத்திலிருந்து வருது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இந்த பகுதியை நாம் இன்னைக்கு தியானிப்போம். ஒரு சில நிமிடம் எடுத்து பார்ப்போம். இந்த வசனம், இந்த வார்த்தை என்னதான் சொல்ல வருது, அதை ஏன் நான் கவனிக்கணும்? இன் யோர் ஹேண்ட் ஆர் பவர் அண்ட் மைட். இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதான்? த ரிஃப்ளெக்ட் ஆன் த டைம் இன் யோர் லைஃப் வென் யூ ஹேவ் சீன் காட்ஸ் பவர் அட் ஒர்க். கன்சிடர் ஹவ் இஸ் ஸ்ட்ரென்த் has carried you through difficult time and how he continue to sustain you. ஒரு போராட்டமான சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி நமக்கு பலனை தருகிறார், நம்மளை எப்படி சுமந்து வருகிறார், நம்மளை எப்படி அவர் கரிசனைப்படுத்துகிறார், கரிசனையோடு கூட செயல்படுகிறார் இல்லையா? எப்படி தொடர்ந்து அவர் நம்மளை இறக்கத்தில், தயவில் சஸ்டெயின் பண்ணுறாரு, நம்மளை நடத்துகிறாரு. இதை கொஞ்சம் யோசிக்கிறோம். இதை யோசிச்சிட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும் இல்லையா? ஏன் என்று சொன்னால், அவர் சாதாரணவர் இல்லை, அவர் மகிமை பொருந்தவர், சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடுது? எதை கன்சிடர் பண்ணல, நம்ம பிரச்சனையை ரொம்ப கன்சிடர் பண்ணுறோம். அது என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும், தோல்வியை கொடுக்கும் இல்லையா? என்னை திரும்பி தலை நிமிர விடாது, இது இப்படி செய்யும், அப்படி செய்யும். அதை ரொம்ப கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் இந்த தேவனுடைய இறக்கம், அவருடைய தயவு, அவருடைய வல்லமை இல்லையா, சத்துவம், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. நீங்கள் இதை தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவருடைய சத்துவமும் அவருடைய வல்லமையும் தான் நம்மளை மீட்கும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளை எடுத்து நிறுத்தும். நமக்கு ஜெயத்தை பெற்று தர்றது அவருடைய சத்துவம். நீங்கள் பிரச்சனையை கன்சிடர் பண்ணுறதுனால அங்கேருந்து எதுவும் ஒரு சுகமும் ஆரோக்கியமும், ஐயோ பாவம் என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்வோன்னு என்னைக்காவது எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை உதவி செஞ்சுருக்க? பிரச்சனை சரிப்பா, நீ ரொம்ப பயப்படுற, நீ ரொம்ப அடிபட்டிருக்கிற, நான் விலகி போயிடுறேன், விலகி போயிருக்கா? இல்லைங்க, பிரச்சனைக்கு என்ன தெரியும்? அழிக்க தான் தெரியும். அப்போ ஏன் அதை அவ்வளோ கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அழிக்கிறதுனாலயா? அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறாரே, வாழ்வு கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரே, சத்துவத்தை கொடுக்குறாரே இல்லையா, வல்லமையை கொடுக்குறாரே. கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். முதல் காரியம், ட்ரஸ்ட் இன் ஹிஸ் பவர். தயவு செய்து அவருடைய வல்லமையை கொஞ்சம் சார்ந்துருங்க, அதை நம்பிக்கை வைங்க, அதில் உங்கள் நோக்கம் இருக்கட்டும், அதில் உங்கள் இருதயம் இல்லை. அவருடைய வல்லமை என்னை கைவிடாது. அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் சர்வ வல்லவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். அவருடைய விரல்கள் தான் இந்த ஆகாய விருவியும் இந்த பூமியும் இது பூமியில் உள்ளவைகளையும் உருவாக்குனது அவருடைய விரல். பாருங்க, வாட் எவர் சேலஞ்சஸ் யூ மே ஃபேஸ் டுடே, நீங்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் தோல்வியும் நிர்பந்தத்தையும் சந்திக்கலாம். ரிமெம்பர் தட் காட் இஸ் இன் கண்ட்ரோல். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ட்ரஸ்ட் இன் இஸ் பவர் அண்ட் மைட். அவருடைய வல்லமையும் சத்துவத்தையும் சார்ந்திருங்க. அண்ட் லீன் ஆன் ஹிம் ஃபார் ஸ்ட்ரென்த். யோசுவா இடத்துல கர்த்தர் சொல்றாரு,
இந்த எரிகோ பட்டணத்தை நான் தரப்போகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தால் போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றினா போதும். அந்த கடைசி நாள் 7வது நாள் மட்டும் 7 முறை சுற்றினா போதும். 7வது முறை மாத்திரம் உங்கள் எக்காலத்தை எடுத்து ஊதுங்க, பாடுங்க, ஆர்ப்பரிங்க. மற்ற எதுவும் செய்ய வேணாம். எதுக்கு சொல்கிறேன்னா, யோசுவா எந்த குறுக்கு கேள்வியும் கேட்கலாங்க. பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தரப்போகிறீங்க, கண்டிப்பாக அந்த பட்டணத்தை இடித்து கொள்ளையிடணும். ஆனால் இடிக்கிறதுக்கு எங்ககிட்ட நிறைய நீங்கள் ஏற்படுத்தின போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்குறீங்க? எதை எடுக்கணும்? சம்மட்டி எடுக்கணுமா, கடப்பாறை எடுக்கணுமா, எதை எடுக்கணும், என்ன பண்ணணும், எந்த இடத்துல இடிக்கணும்னு சொல்லுங்கள். கேட்டிருக்கலாம், கேட்கல. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும், கடவுள் வல்லமை புரிந்தவர், எது வேணாலும் அவரால் செய்ய முடியும். ஆகவே யோசுவா கிட்ட எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் சொல்லியிருப்பார், அப்பா கர்த்தருக்கு நம்ம உதவி அவசியம் இல்லை, அவருக்கு நமக்கு தான் அவர் உதவி அவசியம், நமக்கு தான் அவருடைய உதவி அவசியம், அவர் சொல்கிறத செய்யுங்கன்னு இருப்பார். கண்டிப்பாக எத்தனை பேர் இன்னைக்கு இந்த கால வேளையில் நமக்கு அவருடைய உதவி அவசியம், அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லுங்க நான் செய்கிறேன். அன்னைக்கு சொன்னபடி நடந்தது பாருங்கள். துதியில், ஆராதனையில் அவ்வளோ பெரிய பலமுள்ள கோட்டை இடிஞ்சு தரமட்டமானது, இடிந்து போனது. எளிதாக அந்த எரிகோ பட்டணத்தை ஆக்கிரமிச்சாங்க. கர்த்தர் எப்படியும் அவர் சொல்கிறத செஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம். இன்னைக்கு காலையில் சொல்கிறாரு, ஈஸி வே தான் சொல்கிறாரு. அதை கவனிங்க, அதை செய்யுங்க, அதை மாத்திரம் செய்யுங்க, நீங்கள் வெற்றி எடுப்பீங்க. ரெண்டாவது நம்ம இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்வது, கிவ் தேங்க்ஸ். எப்பொழுதும் நன்றி செலுத்துங்க. அக்னாலேஜ் த பிளெஸ்ஸிங்ஸ் இன் யோர் லைஃப், knowing that they come from God's hand. இந்த நன்றி செலுத்துறது என்னன்னா, இந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? அவர் கரத்தில் இருந்து வருது. அதை நான் அறிக்கை செய்கிறேன், அதை அறிஞ்சிருக்கிறேன், அதை உலகத்துக்கு சொல்கிறேன். என் திறமையில், என் படிப்பில், என்னுடைய நுணுக்கமான அறிவில் ஏதோ எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தனால இல்லைங்க, இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. நன்றி செலுத்துறதுனா என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் அவங்க திறமையை காமிக்கிற இடமா மாற்றிடுறாங்க. நன்றினா என்ன பண்ணுறாங்க? ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போனா இந்த ஆராதனையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது தான் ஆராதனை. இப்போ என்ன ஆயிடுச்சு? என்டர்டைனர்ஸ் ஆயிட்டாங்க. வர்ஷிப் லீடர்ஸ் இன்னைக்கு என்டர்டைனர் ஆயிட்டாங்க. ஏதாவது ஆக்குப்பை பண்ணுறதுக்கு இல்லையா, எதையாவது ஒன்று சொல்லி, எதையாவது ஒன்று செஞ்சு, எதையாவது ஒன்று காமிச்சு. கவனிங்க, அது இல்லை ஆராதனை, அது இல்லை இல்லையா. நன்றி செலுத்துறது அது இல்லை. நன்றி செலுத்துறது என்னன்னா, எனக்கு வருகிற நன்மை எங்கேருந்து வருது? கர்த்தர் இடத்துலேருந்து வருது. என் திறமையில் சில காரியங்கள் நிமித்தம் வரலங்க, அவருடைய இறக்கத்தில், அவருடைய தயவில் இருந்து, அவருடைய கரத்திலிருந்து வர்றது என்பதை நான் அறிஞ்சு எனக்கு நானே சொல்லணும். ஏன் எனக்கு நானே சொல்லணும்னா, எனக்கிட்ட பெருமை பாராட்டாதபடி, நான் கர்த்தரை மறக்காதபடி, எனக்கு எப்படியோ லக் அடிச்சிருச்சு, அதனால தான் வந்துட்டு இல்லையா, இப்படின்னா நினைப்பில் போகாதபடி, இப்படியெல்லாம் வாழ்ந்துடாதபடி நான் எனக்கு நானே சொல்லணும். அதனால தான் தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஆத்துமாவை கர்த்தரை, அவர் ஆத்துமா பற்றி சொல்கிறார், ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செஞ்சதை மறந்துடாத. அவரே அவர் ஆத்துமாவுக்கு சொல்கிறாரு. ஜெயத்தை பார்த்துட்டு, நன்மையை பார்த்துட்டு அவருக்கு நன்றி செலுத்துறத மறந்துடாதன்னு அவர் சொல்கிறாரு பாருங்க. அதுதான், அது உண்மை, அது கரெக்டு. அதை கொஞ்சம் கேப் விட்டோம், ஆத்மாக்குள்ளே வேற வந்துடும், பெருமை வந்துடும். பற்றியா எனக்கு எப்படியோ வந்துருச்சுன்னு இல்லை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ரெண்டாவது, டேக் அ மூமெண்ட் டு தேங்க் ஹிம் ஃபார் ஹிஸ் ப்ரொவிஷன் அண்ட் கேர். கொஞ்சம் நேரம் எடுத்து அவர் எவ்வளவு நம்மளை விசாரிக்கிறார், எப்படி நமக்கு தேவையை சந்திக்கிறார் என்பதை கொஞ்சம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதுதான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல போகிறேன், அது கொஞ்சம் கவனிங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நன்றி செலுத்துறது என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் நான் இதுக்கு இன்னொரு பகுதியிலிருந்து கொண்டு வரேன். கவனிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாரு? பியூரிஃபை யோர் செல்ஃப் ஃபார் டுமாரோ
the Lord will do great things, wonders among you. யோசுவால தான் வருது. எப்படி இந்த வசனம் இந்த நன்றி செலுத்துறதுக்கு பொருந்துன்னு சொன்னால், நல்லா கவனிங்க. யோசுவா அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக்குங்க, நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்வார். அப்படின்னா என்ன இல்லையா? நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை அர்ப்பணிக்க சொல்கிறாரு இல்லையா? பியூரிஃபைனா என்னென்னா, அது ஏதோ ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்த்துட்ருக்குறோம். நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விட்டாதான் கடவுள் அற்புதம் செய்வார். கரெக்டுங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு காரியம் அடங்கியிருக்கு. என்னன்னா, என்னுடைய சுயத்தில் காரியங்கள் செய்யாதபடி, என்னுடைய பலத்தில் செய்யாதபடி. அதனால தான் பியூரிஃபைன்றாரு. ஏன்னா சுயத்துலேயும் பலத்துலேயும் அங்கே தவறு இருக்குது, அங்கே பாவம் இருக்குது. ஆக சுயமும் என்னுடைய திறமையும் அது ரொம்ப பியூரிஃபை ஆனதில்லை. அதை அர்ப்பணிக்க சொல்கிறார். ஏன்னா அதனால கடக்க போகிறதில்ல, நான் எதனால கடக்கிறேன்னு சொன்னால் அவருடைய இறக்கத்தினால, கிருபையினால. ஆகவே இந்த பியூரிஃபைன்னு சொல்லும் போது அந்த செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணுறது என்னன்னு சொன்னால், என்ன லெவலுக்கு வந்துடும்னா, இல்லை எனக்கு இந்த நன்மை பெறுறது ஒரு பர்சன் கூட என்னுடைய சுயமோ என்னுடைய பலனோ என்னுடைய திறமையோ ஏதோ நான் கர்த்தருக்கு எதையோ செஞ்சுருக்கிறேன் இல்லை, அதில் நான் பெறலை. முழுக்க முழுக்க அவருடைய கிருபையிலே பெற்றேன் என்பதை அறிக்கை செய்வதை அறிந்து கொள்வதற்கு தான் யோசுவா மூலம் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா எல்லா இடத்துலையும் என் கிருபை வை, கொஞ்சம் கூட ஒரு பர்சன் கூட உன்னை கொண்டு வந்து நிறுத்திடாதன்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இருக்கிறவங்கள கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இதுதான் நன்றி செலுத்துறது. இப்படி தான் நன்றி செலுத்தணும். எனக்கு எப்படி அந்த அங்கே உதவி வந்துருச்சு, அதனால் நான் ஜெயம் எடுத்துட்டேன், நன்றி அப்பா. இல்லை, அது இல்லை. அது தட் இஸ் நாட் தேங்க்ஸ் கிவிங் இல்லையா? என்னுடைய சுயமும் என்னுடைய திறமையும் ஒரு பர்சன் கூட இல்லையா அந்த ஜெயத்துக்கு அது காரணம் அல்ல. முழுக்க முழுக்க அவருடைய இரக்கமும் அவருடைய தயவுமே காரணம். மூன்றாவதாக, சீக் இஸ் கைடன்ஸ். அவருடைய வழிநடத்துதலை தேடுங்க. as you go about your day, seek God's guidance in all your decision. என்னென்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அவர்கிட்ட கைட்லைன்ஸை கேளுங்க. அவர் செய்கிறாரு, சொல்லி தராரு. சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க, ஐயோ என் தலையெழுத்து, என்ன செய்ய போகிறானோ, என்ன நடக்க போதோ, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, நான் தலை நிமிருவானா, சுகம் கிடைக்குமா, வெற்றி எடுப்பானா, இந்த இடத்துல நான் வேலையில் சர்வே பண்ணுவானா இல்லையா, எவ்வளோ நாள் இல்லைங்க. கைட்லைன்ஸை கேளுங்க. அவர் சொல்லி தர்றதுக்கு காத்துட்ருக்கிறாரு. என்ன செய்யணும், நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதா வேணாவான்றதை அவர் முடிவு எடுக்கட்டும். அவர்கிட்ட போங்க. அவர் என்னமோ சொல்லி தர மாட்டேன்னு சொன்னாரா? அற்புதமாய் வழி காண்பிப்பார். வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணுவார். உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது ஒரு வழி, 2 வழி இல்லை. சில பேர் ஆலோசனை கேட்டோன்னா ஒரு 4-5 வழியை கண்டுபிடிக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா 1000 வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். ஒரே நேரத்தில் 1000 வழிகள். அவர் அனந்த ஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இருக்கிற இடத்துல அந்நிய பாஷை, ஓ ஷல்லா தாத்தா ரீபாலா, தேங்க்யூ ஜீசஸ், எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா. அர்ப்பணிங்க, நீங்கள் வழிகளை பெற முடியும். Ask him to lead you and give you wisdom. நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க, என்னை வழி நடத்துங்க, அவர் ஞானத்தை தருவார் இல்லையா? நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தான் நடத்துகிறாரு, அற்புதமாக நடத்துகிறாரு. இன்றைக்கும் சில பேருக்கு வியப்பாக தான் இருக்குது. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை வெயில் கொடுமை, கொஞ்சம் மணி நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் சரீரத்தில் இருக்கிற வாட்டர்னா ட்ரெயின் ஆகி எல்லாம் செத்து மடிஞ்சு விடுவான். ஆனால் அந்த வனாந்தரத்தில் அவங்க நடந்து வராங்க, சர்வே பண்ணுறாங்க. ஏன்னா மேகஸ்தம்பத்தை கொடுக்குறாரு. இரவு நேரத்தில் விஷ ஜந்துகள் அப்படி வரும் பாருங்க, அழிச்சு போட்டுரும் ஒரு மனுஷன். குளிரில் அங்கே வாழ முடியாது. அக்னி ஸ்தம்பமாக எவ்வளவு அற்புதமாய் நேர்த்தியாய். வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடைகள் பொட்டரித்து போனையா, அவங்க காலில் அணிந்திருக்கிற இல்லையா காலணிகள்
அது தேஞ்சு ஒன்றும் இல்லாமல் குப்பைக்கு போல நீண்ட நாள் உழைக்கிற மாதிரி செய்கிறாரு. அப்போ பாருங்க, அவங்க பார்க்கறதுக்கு தான் வனாந்தரம், ஆனால் அந்த வனாந்தரத்தை அவங்களுக்கு சோலைவனமாக மாற்றி ஐயா அற்புதமாய் மாற்றி கொடுக்குறார். எதுக்கு சொல்கிறேன்? கடவுளுடைய வழிகளில் போனீங்கன்னா, அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனம் கொஞ்ச நேரம் பதறி, என்ன வழி எப்படி இருக்குது, தரமார்க்கமாக போனால் ஈஸியாக போயிருக்கலாம், எதுக்கு இந்த கடல் மார்க்கத்துக்கு கொண்டு வரணும்? இப்போ பாரு, அந்த பக்கமும் போக முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம் திரும்பி எகிப்தர்கிட்ட அடிமைப்பட போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க கடவுளுடைய வழிகளை எண்ணாதபடி, அவங்க அந்த வெளிப்பாடு இல்லாதபடி கசந்து என்னென்னமோ வார்த்தை சொல்கிறாங்க. இந்த வனாந்தரத்தில் தான் சாக போகிறோம், அப்படி இங்கே இதுதான் பிரேத குழி. நான் சொல்கிறேன், அவ்வளோத்துக்கும் இல்லையா மோசே அமைதியாக இருந்தார். ஏன்னா மோசைக்கு உள்ள தைரியம் வந்துருச்சு. கர்த்தருடைய கரம் அற்புதமான காரியங்களை செய்யும், வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணும், அதே போல் வழி உண்டு பண்ணி கொடுத்தார். அப்போ தான் தெரிய வந்தது ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்னா, இதுவரை துரத்தி வந்த எகிப்தியன் இனிமேல் எகிப்தியர் இவர்களை துரத்தக்கூடாது, நீ இனிமேல் எகிப்தியரை காண மாட்டேன்னு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் அற்புதமான திட்டத்தை வைத்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவோம். அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நம்மளை நடத்துவார். ஆமென். God bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து சாட்சிகளாய் ஜீவியுங்கள். God bless you. Bye bye.